ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷைஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஹெல்தி தான், ஏன்னா அந்தளவுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெஞ்செலும்பு போட்டு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சூப்பு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஷைஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோக்கு மொபைலை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், அதை முழுசாக சேர்த்துட்டாலும் சரி, 1-2 கட் பண்ணி சேர்த்தாலும் சரி. இப்போ இது நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்த வெங்காயம் பாருங்கள், பொன்னிறமாக நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு 300 கிராம் அளவு நெஞ்செலும்பு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது நெஞ்செலும்பு தான் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு சாதாரண எலும்பை விட இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ நெஞ்செலும்பே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக 2 சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்தால் 1 கூட போதும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவே தண்ணி விட்டு நல்லா வற்றி வரும். அது வரைக்கும் இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியில் அதுவே விட்டு வற்றி நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா போதும், நிறையா சேர்க்க வேணாம். அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா நம்ம ஆயில் சேர்க்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பை பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இதில் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துடலாம். இப்போவே நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற அளவு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த சூப் நான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்தாச்சு, நல்ல ஒரு மணமாக இருக்குது. இப்போவே உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா சேர்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போதே சேர்த்துருங்க. ஆனால் இதுக்கு நான் மிளகுத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுறலாம். 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப நல்ல மணமாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். எலும்புலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இங்கே சாதாரண எலும்பு, இப்போ ஆட்டு எலும்பு நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி நெஞ்செலும்பில் நீங்கள் இந்த மாதிரி சூப் வச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சீரகத்தூள், 2யுமே சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நல்லா தூவிடுங்க, நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். சளி பிடிச்சிருந்தா கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நிறைய மல்லித்தலையும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நிறைய மல்லித்தலை போடுங்க, இந்த சூப்பே ரொம்ப நல்ல வாசமனமாக இருக்கும். இது நீங்கள் இட்லி தோசை கூட நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்து கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஒரு பவுலில் ஊற்றி அப்படியே குடிக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி இட்லி கூட செஞ்சிருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எக்ஸ்ட்ராவே 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம ஷைஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.